ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் நியூ வீடியோ. இன்றைக்கி என்ன கண்டென்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாடிஃபிகேஷன். எதோட மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூபி மாடிஃபிகேஷன் தான். டிஆர்எல் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். டிஆர்எல் மாடிஃபிகேஷன் வந்து பாண்டிச்சேரியில் எங்கே மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கண்டென்ட் முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் போட்டிருந்தேன். ஸ்விக்கி ரிலேட்டடாக ஒரு கண்டென்ட் போட்டிருந்தேன். ஸ்விக்கி ரிலேட்டடாக என்ன கண்டென்ட் போட்டிருந்தேன் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஸ்விக்கி ரிலேட்டடாக வந்து இந்த சேலஞ்ச் கண்டென்ட் போட்டிருந்தேன். சேலஞ்ச் கண்டென்ட் ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சேன், எதனால ஸ்டாப் பண்ணேன், எல்லாமே இந்த வீடியோ நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. அப்புறம் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலான்னு கண்டிப்பாக கேட்பீங்க. எல்லாம் ஒரு ஸ்ட்ரகிளால் தான் நின்ட்டேன். பட் ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வீடியோ டெய்லி நான் வந்து ஒரு 5 o'clock இப்படி அப்லோட் பண்ண அரேஞ்ச் பண்ணுறேன். டெய்லியும் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வரும். கண்டிப்பாக முக்கியமாக நம்மளோட இன்ஸ்டா பேஜை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நம்ம யூடியூப்லேயும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நம்மளோட ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே தெரியும். என் வீடியோ நான் போடல நிறைய பேர் நேர்லையும் கேட்டாங்க, நான் அதுவும் சொல்லிட்டேன். பட் நான் உங்ககிட்ட சொல்லலை. இந்த வீடியோ நான் கண்டினியூ உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு டிஆரில் வந்து நம்ம ஃப்ளிக்கரிங் எப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தலாம். டெய்லி நம்ம வந்து வீடியோ போடுறதுனால வந்து வியூஸ் போடனாலும் கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் வீடியோ போடுவேன். முன்னாடி நல்லா வியூஸ் போச்சு, நல்ல ஒரு ரீச் ஆச்சு, ஓரளவுக்கு ரீச் ஆச்சு. பட் ஆனால் இப்போ நான் வீடியோ போடாததுக்கு காரணம் வந்து ஒரு ரீசனுக்காக தான். கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டென்ட்லாம் வந்து டெய்லி ரிலேட்டடாக வந்துனே இருக்கும். பைக் ரிலேட்டடாக தான் வரும். முக்கியமாக வேறு எந்த கண்டென்ட்டும் வராது. நம்ம சரி ரிமோட் வ்ளாகிங்கில் போய் கண்டினியூ பண்ணிட்டு நான் அந்த விஷயத்தை அப்படியே போகும்போது கண்டினியூ பண்ணி சொல்லிட்டு வரேன். நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு எப்படி மாற்றுறாங்க, எவ்வளோ சார்ஜஸ் ஆகுது, எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அவங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5 kilometers இருக்கும். கரெக்டாக மோஸ்ட்லி யாருக்கும் பாண்டிச்சேரியில் ஒயரிங் வந்து ரெடி பண்ணுற மாதிரி, அந்த ஒயரிங்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் பைக் எல்லாமே மோஸ்ட்லி அங்கே விடுங்க. ஏன்னா அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறதும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க ஒயரிங்கில். ஓகேங்க, இங்கெல்லாம் டிராஃபிக் இருக்காது. போன வீக் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடணும்னு நினச்சேன், போஸ்ட் பண்ணிடலான்னு நினச்சேன் இந்த இதில். பட் அது வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகல. அது ஒரு விலாகாக எடுக்க முடியல, மோட்டோ விலாகாக. அதுதான் நான் பெஸ்ட்டாக ஒரு மோட்டோ விலாகாக எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தேன். அதான் ஃபஸ்ட்டு ஒரு கண்டென்ட்டாக போடலான்னு ஐடியாவில் இருந்தேன். அது என்னால் போட முடியாமல் போச்சு. எதனால பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஃபால்ட்டு தாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஆக்சசரிஸ் வந்து அப்போது 1-2 இல்லை. அந்த 1-2 இல்லாதனால அந்த மோட்டோ ஆக்சசரிஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லாதனால அந்த மோட்டோ விலாக் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா ஆக்சசரிஸும் நம்மக்கிட்ட வந்துருச்சு. ஓரளவுக்கு நம்மக்கிட்ட மோட்டோ விலாக் பண்ணக்கூடிய ஆக்சசரிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் மோட்டோ விலாக் நம்ம கண்டினியூ பண்ணி போட்டுடலாம். வாய்ஸ் வந்து இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போன இடத்துல வந்து மைக் இல்லாததுனால அந்த சேலஞ்சு ஏன் கேட்டிங்களே, சேலஞ்சு ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க நிறைய பேர் கேட்டாங்க, நேரில் கேட்டாங்க. ஏன் சேலஞ்ச் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, நல்லா தான் இருந்துச்சு கண்டென்ட்டு, சேலஞ்சு நல்லா தான் இருந்துச்சு, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க கேட்டிங்க. அது எது இல்லை நண்பா. ஏன் ஸ்டாப் பண்ணேன்னா, நம்மக்கிட்ட அப்போது உள்ள ஆக்சசரிஸ் ஒன்றுமே கிடையாது. அந்த வச்சு போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம். 1-2 வந்து நம்மக்கிட்ட. ரெண்டாவது லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, சுத்தமாக வாய்ஸே ஒழுங்காக கேட்டிருக்காது. அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து இன்னொன்றும் ஒரு ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம் அதுதான். மோஸ்ட்லி அதுதான் சொல்லுவேன். இருங்க டிராஃபிக் வந்து மோட்டோ விலாக் ஸ்டாப் பண்ணிச்சு. அந்த ஒரு கண்டென்ட்டே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன் நான். அது நல்லா ரீச் ஆகிற நேரத்தில் வந்து ஒரு கண்டென்ட்டை ஸ்டாப் பண்ணுறது எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. முன்னாடி ஒரு பைக் போகுது, BMW GX நினைக்கிறேன். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். பார்ட் டைம் ஒர்க்கை வச்சு தான், ஏர்னிங்ஸ் வச்சு தான் நான் வீடியோ கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணி போடுறேன். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். நானும் காலேஜ் வந்து BCA குவாலிஃபிகேட் தான், BCA தான் முடிச்சிருக்கேன். பார்ட் டைமாக என்ன ஒர்க் பண்ணுறேன் அது வந்து நான் இந்த வீடியோ சொல்லிக்க விரும்பலை. என்ன ஒர்க்குன்னு அப்போ நான் அது வந்து சொல்கிறேன் ஒரு டீட்டெயில் வீடியோவாக. அந்த ஏர்னிங்ஸ் வச்சு தான் நான் வந்து வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த ஜாப் வந்து நம்மளுக்கு வந்து ஷிஃப்ட்டு சேஞ்ச் ஆகி நைட்டில் நம்மளுக்கு அந்த ஜாப் கிடச்சிது. அந்த ஜாப் கிடச்சதுனால என்னால் அந்த கண்டென்ட் வந்து மார்னிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். மார்னிங் வந்து எனக்கு இன்னொரு நிறையா சில பல வேலை ஒர்க்கு எல்லாம் இருந்ததுனால போட முடியல. பெனிலி ஏதோ அட்வென்ச்சர் பைக் தான், என்ன பைக் மாடலான்னு தெரில, நல்லாயிருக்கு. கோப்ரோ எக்ஸாஸ்ட் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். கோப்ரோ இல்லை, ஆக்ரா போய்தாங்க. ஓகே, அந்த ஒர்க்கால் தான் நான் வந்து கண்டென்ட் வீடியோ போடல.
அதுதான் முக்கியமான ரீசனுங்க. ஏன்னா எனக்கு வந்து நைட்டில் வந்து ஜாபுனா ஓகே, அந்த கண்டென்ட் வீடியோ க்ரியேட் பண்ணுறது நைட்டில் கரெக்டாக இருந்துச்சு. அந்த டைம்லேயும் நான் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இப்போ மார்னிங் எல்லாமே ஒர்க்கையும் விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கப்புறம் மார்னிங் வந்து மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அங்கே பண்ணுவாங்க. அதான் அந்த பிளேஸ் எங்கேன்னா எங்கே அது இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் தான் கரெக்டாக. மோஸ்ட்லி பாண்டிச்சேரியில் வந்தீங்கன்னா ரெக்ஸின் ஹவுஸ் தெரியும். ரெக்ஸின் ஹவுஸ் பக்கத்துலேயே ஒரு சந்து போவோம். அந்த சந்து தான். இந்த சந்தில் போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான். ஆல்ரெடி நான் வந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் இல்லை. அந்த அண்ணன் இல்லாதனால இப்போதைக்கு போட முடியாது. டைம் ஆகிடுச்சு. நான் வந்து ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தேன், எல்லாம் பார்த்துட்டு போனேன். இந்த இடத்துலையும் ஒயரிங் பண்ணுவாங்க. இந்த இருக்குல்ல, இந்த கடையிலையும் ஒயரிங் பண்ணுவாங்க, இந்த கடையிலையும் ஒயரிங் பண்ணுவாங்க. இந்த கடை தாங்க, இந்த கடை தான். ஆனால் வேறு கேட்போம் போயிட்டேன். நான் ஃப்ளிக்கர் போடணும். லேட் ஆகுமா? எவ்வளோ நேரம்? நாளைக்கு தானா? இப்போ போட முடியாதா? ஓகே, போட முடியாதுன்ட்டாரு. என்ன பண்ணலாம்? பண்ண முடியாது, நாளைக்கு வாங்கன்னாரு. சரி, ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இன்னொரு கடை இருக்குது, ஆனால் அந்த இடத்துல ஒயரிங் பண்ணுவாங்க, அந்த அண்ணன் ஃப்ளிக்கர் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. சரி, அந்த வச்சு தான் நாங்கள் போனேன். பட் ஆனால் எல்லாம் சொன்னதை வச்சு நாங்கள் போனது ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போகிறத விட 1-2 கடை, சில கடை பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச கடையில் நான் போய் பண்ணாலே பார்ப்போம். எனக்கே தெரியல, நான் இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது டிஆர்எல் மாடிஃபிகேஷனு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறேன் டிஆர்எல் மாடிஃபிகேஷனு. அதாவது ஏதோ ப்ராப்ளம் வருமா அப்படின்னு தெரில. ரைட் சைடில் ஒரு சந்தமும், ஓகே, இப்படி போனால் நம்மளுக்கு சங்கு ஊதிடுவாங்க. இந்த கிருஷ்ணா பேக்கரிக்கு ரைட் சைட் சந்து தான். இங்கே போனால் சந்தில் அன்னை ஒர்க்ஸ். எங்கங்க கடையை காணும். இங்கே ஒயரிங்லாம் எங்கண்ணா பண்ணுவாங்க? எங்கண்ணா? அங்கேயா? ஓகேண்ணா, சூப்பர், வந்தாச்சு. இங்கேயாவது ஒழுங்காக பண்ணுறாங்களா கேட்போம். அந்த அண்ணன் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். ஓகே, திரும்ப போயிருங்க, வேலையாக இருக்குது. ஆனால் ஃப்ளிக்கர் போடணும். ஃப்ளிக்கர் இதுண்ணா. ஓகேண்ணா, போடுறேன்னு இருக்காரு, வெயிட் பண்ணுவோம். இதுதான் நம்ம போட வந்திருக்கோம். ஸ்விட்சு திரும்பி வாங்கணும். இங்கே வந்து ஏதோ அந்த ஸ்விட்ச் இருந்தால் தான் வந்து ஒரே மோடாக நம்ம மாற்றி வச்சுக்கலாம், எல்லாமே மாற்றி வரும்னாரு. என்னென்னா ஸ்விட்சு தான் பேட்ரின்னாரு. அதான் ஸ்விட்ச் வாங்க திரும்ப அதே கடைக்கு வந்திருக்கோம். ப்ரோ வாங்கிட்டு 10 ரூபாய் அதை இடத்துக்கு தான் போகிறோம். சுவிட்சோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். சுவிட்சு அந்த டிஆர்எல் ஃப்ளிக்கரு மொத்தம் டோட்டலாக 2 ஃப்ளிக்கர் வாங்கினேன். 2 ஃப்ளிக்கரோட ப்ரைஸ் மட்டுமே கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். ஏன் அது சின்னோண்டு தான் இருக்குது, அதுக்கு ஏன் அவ்வளோ காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதோடய வேலை அப்படி அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா அது ஒர்க் அதிகமாக இருக்கும் அதில். அதேமாதிரி அதுக்குள்ளே
அந்த சுவிட்சுன்னு சொல்லிட்டு வாங்கினல சுவிட்சோட அநியாயத்தையும் நம்மளை சுத்த வைக்கிறாங்கன்ற மாதிரி தோணுது. அந்த அண்ணன் ஃபஸ்ட்டே சொல்லி அந்த சுவிட்சும் வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் வாங்கிட்டு போயிருந்திருப்பேன். அந்த நைட்டை போய்ட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ நான் ஒன்று கேட்போம், கேட்டுட்டு அப்புறம் வந்து அதை மாற்ற ஆரம்பிப்போம். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கான காஸ்ட்டு எவ்வளோ ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதை மாற்ற முடியும். அண்ணா வாங்கிட்டு வரேன் சுவிட்சு. ஆனால் அது எவ்வளோ நான் மாற்றுறதுக்கு? ஒரு வழியாக அந்த அண்ணன் எப்படியே போட்டு கொடுத்துட்டாரு. இதுக்கான காஸ்ட்டு சார்ஜு எல்லாம் நான் வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறேன். எனக்கு செம்ம டயர்டாகிடுது நைட்டு போடுறதுக்குள்ளே. அதனால் எப்படியோ ஒரு 1 hour கிட்ட டைம் இது பண்ணிட்டாரு. கரெக்டாக 1 hour கிட்ட ஆகிடுச்சு, எப்படியோ ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது, என் வண்டிக்கு போட்டிருக்கேன். அது நான் வீட்டுக்கு போய்ட்டு அவுட்புட் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது, அது பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, ஃப்ளிக்கரிங்கோட அசார் தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அசார் வந்து பேட்டர்ன்ஸ் நிறையா வரும். இதில் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேட்டர்ன் கிட்ட தான் வரும். அதுவும் நம்ம போய் மாற்றினே இருக்க மாதிரி தெரியும். கீழே பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த பட்டனில் போய் நம்ம பேட்டர்ன் மாற்றி மாற்றி போட்டுருக்கிற மாதிரி தான் வரும். ஆனால் இது பார்த்திங்கன்னா அசார் எப்படி சொல்கிறது, பார்த்திங்கன்னா அசார் ஓரளவுக்கு ப்ரைஸ் கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது. 350 400 கிட்ட வரும். ஆனால் அது ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 400 எப்படியோ வாங்கிடுவாங்க. 400 டோட்டலாக உங்களுக்கு பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 800 கிட்ட வந்துடும். ஆனால் இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா அது ஈக்குவல் தான். அது சொல்கிறது எப்படி, அது ஈக்குவல் தான் சொல்லப்போனால். ஸ்விட்ச் அது இதெல்லாம் வாங்க சொன்னாங்க. அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவுட்புட் பார்த்துருப்பீங்க. அவுட்புட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னு சொல்லுவா. எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிக்கரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 rupees. 2 ஃப்ளிக்கர் வாங்கினோம் 160. அப்புறம் ஒரு பட்டன் வாங்கினேன். இது எதுக்கு வாங்கினேன், ஏது வாங்கினா தெரில. இது வரைக்கும் பாருங்கள், அந்த பட்டனு, இந்த பட்டன் தாங்க. அந்த பட்டன் தான் வாங்க சொன்னார் அந்த அண்ணன். வாங்கினேன், ஆனால் எதுக்கு யூஸ் ஆச்சு ஏதாச்சும் சொன்னார். அசார் போட்டால் யூஸ் ஆகும்ப்பா, நான் எதுக்கு இதை போட போகிறேன். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 160 + 400 ஆச்சு. அப்படி அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 568 ஆகிடுச்சு. இது போட்டதுக்கு 568 ஆச்சு. அதுவே அசார் போட்டிருந்தா 800 கிட்ட ஆகிருக்கும். பட் அசார் பெட்ரு. ஆனால் இதோட அவுட்புட்னு எனக்கு பிடிச்சிருக்கு, ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட் உங்களுக்காக வெயிட் பண்ண இருக்குது. கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் வந்து சூப்பராக வரும். கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு கண்டென்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. நல்ல ஒரு கண்டென்ட்டோட வரேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு 5 o'clock இந்த வீடியோ வந்துடும். மறுநாள் ஒரு 5 o'clock வந்து வேறு ஒரு கண்டென்ட் வீடியோ போயின்னு இருக்குது, எடிட் போயின்னு இருக்குது. அது எடிட் முடிச்சுட்டு அந்த கண்டென்ட் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே நண்பா, இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெய்லி கண்டென்ட் தான். ஓகேவா? இது வந்து பைக் ரிலேட்டடாக தான் இருக்கும், இது வேறு எந்த ரிலேட்டடாகவும் இருக்காது. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுறேங்க. முக்கியமாக நம்மளோட இன்ஸ்டா பேஜில் அப்டேட் நிறையா நடக்கும். அப்டேட் நடக்கிறதுனால நீங்கள் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.